எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு ராகி தோசை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு ராகி, 1/4 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளீனான தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5-6 ஹவர் நல்லா அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது 5 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜாரு சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 வாட்டி நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது மிச்சம் இருக்கிற ராகி நான் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மாவு நல்லா கலக்கிட்டு நான் ஒரு 8 ஹவர் அப்படியே மூடி வைக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் கூட அப்படியே வைக்கலாம். இப்போது 8 ஹவர் ஆகிடுச்சு. மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஹெல்த்தியான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ராகி தோசை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.